இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் ஒரு பக்கம் கொந்தளிப்புகள் அதிகமாகிட்டே போகுது. இந்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாகி இப்போ முத்துவேலும் சக்திவேலும், அதாவது எதிர்த்தாப்பில் இருக்க வில்லன்கள் அப்படிங்கிறதெல்லாம் அதிகரிக்கும் பொழுது இந்த குடும்பத்துக்குள்ளார ஒரு ஒற்றுமை வந்துருக்கு. இப்போ இன்னைக்கு கதிரும் பாண்டியனும் கேஷுவலாக பேசிக்கிட்டு அவங்க முத்துவேலையும் சக்திவேலையும் நக்கலாக பார்த்த பார்வை எல்லாத்துக்கும் அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள பிரச்சனைலாம் அப்படியே மறைஞ்சு நம்ம வீட்டுக்கு பிரச்சனை, எங்கள் அப்பாவுக்கு ஒரு பிரச்சனைனா சும்மா விடமாட்டேன்டா அப்படிங்கிற ரேஞ்சில் இறங்கிடுறாங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்த ராஜியை கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா வேணுனே பிரச்சனை பண்ணி பாண்டியன் மேலே குமரவேல் தெரியாமல் கை வச்சதுக்கே அவரை அடின்னு அடித்து அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போகிற வரைக்கும் சம்பவங்களும், அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனைகள் கூத்துகள் எல்லாமே நடந்துச்சு. அப்போவுமே கதிர்கிட்ட சுத்தமாக பாண்டியன் பேச மாட்டார். இருந்தாலுமே அதை பண்ணதுக்கான காரணமே என்னென்னா எங்கள் அப்பாடா அப்படிங்கிறதும். ஸோ இப்போ இந்த விஷயங்கள்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அடுத்த கட்டமாக இப்போ ராஜி வேறு தேவையில்லாத ஒரு வேலையாக திருப்பி நான் டியூஷன் எடுக்கிறேன் பேர் வழின்னு இறங்கியிருக்காங்க. கொஞ்சம் லைட்டாக ரெப்படிட்டிவ் ஆகுது, திருப்பி இதே விஷயத்தை காமிக்கிறது. அவங்க எடுக்கிறாங்க திட்டு வாங்குறாங்கன்ட்டு. ஆனால் அதை தாண்டி கதிருக்கும் பாண்டியனுக்கும் இருக்கக்கூடிய உறவு ஒரு வித்தியாசமான காம்ப்ளிகேட்டடான உறவு. அவர் கடைசி வரைக்கும் தான் பிள்ளை மேலே பாசமாகவும் இருக்கார், அதே சமயத்தில் கண்டிப்பாக இருந்தால் பழகியிருக்காரு. அவருக்கு இயல்பாக இருந்தோ ஒரு மாதிரி கொஞ்சிற மாதிரிலாம் பசங்கள்கிட்ட ஒரு பழகலை. பொண்ணுங்கள்ட்ட கூட தன்னுடைய குழலிகிட்டையோ இல்லை அரசிக்கிட்டையோ, ஈவன் ராஜி மீனா தங்கமயில்கிட்ட நடந்துக்கிற மாதிரி கூட ஒரு சரவணன் கிட்டையோ இல்லை பழனிவேலிருந்து ஆரம்பித்து யாருக்கிட்டையும் நடந்துக்கிறது இல்லை. இதனால் வரக்கூடிய உரசல்கள்லாம் ஒரு பக்கம், இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் இப்போ ஹனிமூனுக்கு அனுப்புறதுங்கிற ட்ராக்கு திருப்பி வரதான் போகுது. ஏன்னா பாக்கியம் அதை சும்மா விட போகிறதில்ல. எப்படியாச்சும் ஹனிமூனுக்கு அனுப்பணும் அப்படின்னு அவங்க நச்சரிக்கிறது ஒரு பக்கம் நச்சரிச்சு. ஆனால் இப்போ கதிர்லாம் நான் போல, அண்ணன் மட்டும் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாருமே மீனாவும் ராஜியுமே கடைசியில் ஆமாம் நாங்கள் போல, அவங்களோட ஹனிமூனுக்கு நாங்கள் ஏன் போகிறோம், அவங்க தனியாக போட்டோம் அப்படிங்கிற மாதிரி அனுப்பிவிட்றதுக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி நடந்ததுக்கு பிறகு இப்போ குமரவேலுக்கு கல்யாணம், அப்போ திடீர்னு நகையெல்லாம் வேணும் அப்படின்னா வடிவோட நகையெல்லாம் ராஜிக்கிட்ட இருக்குது. அந்த ராஜியோட நகையெல்லாம் எடுக்கிறதுக்காக வர அப்போ அந்த நகையெல்லாம் பேங்க்லேருந்து எடுக்கும் பொழுது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தங்கமயில் ஊர்லேயே இல்லாத போது தங்கமயிலோட நகையெல்லாம் போலி நகைகள், கவரிங் நகைகள், இதெல்லாம் தங்க நகைகள் இல்லை அப்படிங்கிறது தெரிய மாற்றி வச்சிட்டாங்களா இல்லை இவங்க கொண்டதே இதானா அப்படிங்கிற கேள்வி வீட்டுக்குள்ளே வருது. இவங்க ஹனிமூன் இறங்கினதுக்கப்புறமா ஒரு ஆப் ஒன்று ரெடியாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி வச்சு தங்கமயில் சீக்கிரமாக மாட்டினா நல்லாயிருக்கும். ஹனிமூனில் ரொம்ப க்ளோஸ் ஆகி நெருக்கமாகி, ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஒரு பெரிய பூகம்பமே தலையில் வெடிக்கிற மாதிரி சம்பவம் நடந்தால் கரெக்டாக இருக்கும். நடக்குமா இல்லை அதுக்கு பதிலாக தங்கமயில் மாட்டாமல் அதுக்கு முன்னாடியே கதிர்ராஜி கல்யாணத்தை பண்ணி வச்சது கோமதி தான் தெரிஞ்சு பெரிய பூகம்பமே வீட்டில் வெடிக்க போதா, இல்லை நகை இவங்க ராஜி அந்த நகையை கொண்டாங்கிறது மட்டும் தெரிஞ்சு அதனால பெரிய சண்டைகள் வரப்போதா, வேற என்ன அவமானப்படுத்துகிற மாதிரி பேசலாம் நடக்க போதாங்கிறத பார்க்கணும். எது எப்படியோ நிறைய பிரச்சனைகள் இப்போ கதிர்ராஜிக்கு அடுத்தடுத்து வரும் தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தங்கமயில் இப்போ சிக்கனா நல்லா இருக்குமா இல்லையாங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் ஒரு பக்கம் கொந்தளிப்புகள் அதிகமாகிட்டே போகுது. இந்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாகி இப்போ முத்துவேலும் சக்திவேலும், அதாவது எதிர்த்தாப்பில் இருக்க